கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உடன்படிக்கை பெட்டியும் ஆசீர்வாதமும் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த உடன்படிக்கை என்பது என்ன, உடன்படிக்கை பெட்டி என்பது என்ன, இந்த ஆசீர்வாதங்கள் என்பது என்ன என்பதை பற்றி தியானிக்கப் போகிற இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, எங்களோடு கூட பல உடன்படிக்கைகளை செய்திருக்கிறீர். அந்த உடன்படிக்கைகளை எழுதி உடன்படிக்கை புத்தகமாக, நியாயப்பிரமாண புத்தகமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது ஒரு தேவாலயத்தின் அடையாளமாக இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே நாங்களே தேவனுடைய ஆலயமாக, அதற்குள்ளே இருக்கிற உடன்படிக்கை பெட்டியுமாக இருக்கிறோம். ஆண்டவரே, இது எவ்வளவு பெரிய கிருபை! இது நாங்கள் உணர்ந்து கொண்டு, இதில் இருக்கிறதான மகத்துவங்களை, ஆசீர்வாதங்களை உணர்ந்து கொண்டு அதன்படி நடக்க, ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய மென்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் திருத்துவர், பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற திருத்துவம் அவருக்குள்ளே இருக்கிறது. மனிதனை படைக்கும் பொழுது மனிதனையும் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று திருத்துவம் உள்ளவனாக மனிதர்களாகிய நம்மை படைத்தார். இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவ ஆவி என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்ன அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராகி மாம்சத்திலே இயேசு என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். ஆக தேவனுடைய ஆவி என்பது பரிசுத்த ஆவியாகவும், அவருடைய வார்த்தை தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாக மாம்சத்திலே தேவனே பிறந்தார். இப்படி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் பரிசுத்த ஆவியாக. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட வேண்டும். இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினார். வனாந்தரத்திலே நடத்தி கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும்படியாக இறங்கினார். அப்படி செய்யும் பொழுது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தம்மை ஆராதிக்கும்படியாக, தனக்கு பலியிடும்படியாக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தினார். அது வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 3 பிரிவாக இருக்கிறது. அதற்கு பிறகு சாலமோன் காலத்தில் தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி செய்யப்பட்டதோ அதே விதமாக இந்த ஆலயமும் கட்டப்பட்டது. இது நம்முடைய சரீரத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்பிரகாரம் என்பது நம்முடைய சரீரம், பரிசுத்த ஸ்தலம் என்பது நம்முடைய இருதயம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது நம்முடைய சிந்தை. இப்படி நம்முடைய சரீரத்தை பிரிக்கலாம். இந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்கின்ற இந்த இடங்களிலே தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறது. அதற்காகத்தான் கர்த்தர் சொன்னார், நீ போகும்போதும், நடக்கும்பொழுதும், படுக்கும்பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், உட்கார்ந்திருக்கும் பொழுதும் தேவனுடைய கட்டளைகள், பிரமாணங்களை உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லு. அவைகள் உன்னுடைய கண்களுக்கு இடையிலே, நெற்றியிலே ஞாபகக்குறியாக இருக்க வேண்டும். உன் கைகளிலே, வலது கையிலே அது நினைப்பூட்டுதலாக, ஞாபகக்குறியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த நியாயப்பிரமாணம் எழுதப்படுவதற்கு முன்பு மனசாட்சியின் காலத்துல இருதயத்திலே நியாயப்பிரமாணத்தை எழுதியிருக்கிறதாக சொன்னார். இந்த இருதயத்தில் சொன்னப்பட்ட நியாயப்பிரமாணம் என்பது மனசாட்சி. மனதே சொல்லும், இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது என்று. இது மனசாட்சியின் காலம். நியாயப்பிரமாணம் வந்த பிறகு நியாயப்பிரமாணத்தின் காலம்.
இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நாம் இருக்கிறது இந்த புதிய ஏற்பாட்டு சபையின் காலம். இது கிருபையின் காலத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த உடன்படிக்கை என்பது தேவனுடைய பிரமாணங்கள். இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது புதிய ஏற்பாட்டின் சபையின் உறுப்பினர்களாகிய பரிசுத்தவான்களாகிய நாமே உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவாலயத்துக்குள்ளே தான் இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. நாமே தேவாலயம் என்று சொன்னால் அதற்குள்ளே உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டி அதற்குள்ளே என்ன இருந்தது என்று பார்த்தா, அதிலே பொன்னால் செய்த தூபகலசம். பொன் என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. தூப கலசம் என்று சொன்னால் தூபம் காட்டுகிறது. அந்த தூப கலசத்தில் அக்னியை போட்டு அதில் சாம்பிராணி போன்ற வாசனை பொருட்களை எல்லாம் போடும் பொழுது அதில் இந்த புகையானது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லா இடங்களிலும் பரவும். இதில் ஆவிக்குரிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்த தூப கலசத்தில் இடப்படுகின்றதான அந்த பலி ஜெபம் என்பது அது பரலோகத்துக்கு போய் சேருமா. நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிறதான ஜெபம், அக்னி என்பது பரிசுத்த ஆவியோடு கூட நாம் செய்கிறதான விண்ணப்பங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடினால வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக நம்மோடு கூட இருந்து வேண்டுதல் செய்கிறார். இது ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த தூப கலசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இது ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. அடுத்து முழுவதும் தகடுகளால் பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஏற்பட்ட உடன்படிக்கை. அதுல அந்த மரத்தை மூடும்படியாக பொன்னாலான தகடுகள், அதாவது விசுவாசம் அதில் பொதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டியில மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். மன்னா என்பது வானத்திலிருந்து அப்பொழுது விழுந்ததான ஒரு வஸ்துவாக இருக்கிறது. இந்த மன்னா என்பது மறைவான மன்னா என்பது தேவனுடைய வசனங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் வசனமாக வார்த்தையாக இருக்கிறதுனால அவர் புதிய ஏற்பாட்டில மன்னாவாக இருக்கிறார். ஆனாலும் இந்த மன்னா ஒரு ஞாபகார்த்தமாக எதிர்கால சந்ததியருக்காக ஒரு பொற்பாத்திரத்தில் போட்டு வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னதுனால அப்படி வைத்த அது இது தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள். இது நம்முடைய இருதயமாகிய பரிசுத்த ஸ்தலத்தில விசுவாசம் என்கின்ற பொற்பாத்திரத்தில இந்த வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் போட்டு வைத்திருக்க வேண்டும். அடுத்து ஆரோனுடைய தளிர்த்த கோல் என்று சொன்னால், ஆரோன் என்று சொல்லும்போது ஊழியக்காரர்கள். இந்த காலத்திலே ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கோல் என்று சொன்னால் வழி நடத்துதல். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வகையிலே இந்த உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்தன. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இதை நாம் வாசிக்கலாம். இந்த கற்பலகைகளிலே 10 கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 10 கற்பனைகளும் நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்டு அதை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இந்த கற்பலகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதையும் பின்பற்ற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் நம்மை வழி நடத்துகிறாரோ, புதிய ஏற்பாட்டு சபையினுடைய உபதேசங்கள், பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார்களோ அதன்படி நடக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது நாமே தேவனுடைய ஆலயமாக, நாமே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்போம். அப்படியானால் இந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்கிற சிறப்புகள் என்ன? இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தால் அங்கே என்னவெல்லாம் நடக்கும்? உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் போனால் என்னவெல்லாம் இழப்புகள் ஏற்படும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலாவதாக இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யும் என்று சொன்னா,
என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே இந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்னாக சென்றது. இளைப்பாறுதல் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாக போகும் பொழுது அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டியது. இதனுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், இந்த உடன்படிக்கை பெட்டியாக நாம் இருக்கும் பொழுது அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் நமக்கு வழிகாட்டும். நாம் வழிகாட்டுகிறவர்களாக நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, மற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு உடன்படிக்கை பெட்டியாக நாம் இருக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு வழிகாட்டியாக தேவனுடைய அந்த சன்னிதானத்துக்கு நேராக நடத்துகிறவர்களாக ஒரு சாட்சியுள்ள ஜீவம் உள்ளவர்களாக இருப்போம். ஏனென்றால் இந்த உடன்படிக்கை பெட்டியிலே இருக்கிறதெல்லாம் தொடர்ந்து நமக்குள்ளே இருக்கும். அது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு சாட்சியாக நாம் ஜீவிக்கிறவர்களாக வழிகாட்டுகிறவர்களாக இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது, இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதுனாலே அங்கே கர்த்தரிடத்திலே விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அங்கே அவர்களுக்கு சொல்லுவார். அதுபோல சில வேளைகளிலே நாம் உடன்படிக்கை பெட்டியாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கும் பொழுது நம்மிடத்திலே விசாரிப்பார்கள். ஜெபிக்கும்படியாக சொல்லும் பொழுது நாம் கர்த்தரிடத்திலே விசாரித்து அவர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடியவர்களாக இருப்போம். இப்படி இந்த உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிற்று. பெலிஸ்தர் உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு போனார்கள். அப்பொழுது மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியாக தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நாம் எப்படியாவது பிசாசினாலே பீடிக்கப்பட்டு பின்மாற்றத்துக்குள்ளே போனால் நம்மை விட்டு தேவனுடைய மகிமை போய்விடும். அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் நமக்குள்ளே காணப்படாது, ஜெபஜீவியம் காணப்படாது, மறைவான மன்னாவாகிய வசனம் நமக்குள்ளே இருக்காது, விசுவாசம் இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, ஒன்றுமில்லாமல் மகிமை அற்றுப்போகும். அப்பொழுது நம் நிமித்தமாக நம்முடைய சபை, நம்முடைய குடும்பம் எல்லாமே அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகும். எனவே நாம் மிகுந்த கவனத்தோடு தேவனுடைய மகிமை நம்ம விட்டு போய்விடாதபடிக்கு இந்த உடன்படிக்கைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஜெபஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இதில் நமக்கு இருக்கிறதான உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிறதான அந்த ஜெபஜீவியம், மறைவான மன்னாவாகிய வசனங்கள் எல்லாமே உடன்படிக்கைகள் எல்லாம் இருக்க வேண்டும். அதை காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது நம்முடைய குடும்பத்திற்கு, சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இது இந்த உலகத்திலே பூமியோடு போய்விடுகிறதல்ல. வெளிப்படுத்துதல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் காணப்பட்டது. பரலோகத்திலே கூட நாம் நம்முடைய உடன்படிக்கை பெட்டியாக நாம் அங்கே ஒரு தேவாலயம் காணப்படும். அந்த தேவாலயத்தின் உறுப்பினர்களாக கிறிஸ்து சபையாக நாம் அவருடைய சரீரத்தின் அந்த தலையின் அங்கத்தினர்களாக, சரீரத்தின் உறுப்புகளாக இந்த பூமியிலே சபையிலே இருக்கிற போல பரலோகத்திலும் நாம் போய் அங்கே காணப்படுவோம். இது எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அப்போ நாம் அப்படியானால் எப்படி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? பரலோகம் வரைக்கும் இந்த உடன்படிக்கை பெட்டியாகிய நம் மகிமை அங்கே எடுத்துக்கொள்ளப்படும். நம்முடைய சரீரம் இந்த பூமியோடு போய்விட்டாலும் ஆவிக்குரிய சரீரமாக இருக்கிறதான மகிமை அடைந்த சரீரமாக இருக்கக்கூடிய நம்முடைய சரீரம் பரலோகத்தில் இருக்கிற அந்த மகிமை, பிதாவுடைய மகிமை, அந்த தேவாலயத்தின் மகிமையோடு கூட இந்த பூமியில இருக்கிறதான நாம் பூமியில இருந்து நாம் போகும்போது நமக்கு உள்ளே தேவன் கொடுத்திருக்கிற மகிமையை எடுத்துக்கொண்டு போவோம். ஆட்டுக்குட்டியானவரே அங்கே விளக்கு. அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த விளக்கில, அந்த வெளிச்சத்திலே நாமும் கூட அந்த வெளிச்சத்தில் நடந்து கொள்ளும்படியாக நம்முடைய அந்த உடன்படிக்கை பெட்டியாக அங்கே இருப்போம். அடுத்து, இந்த
உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிற நாம் அல்லது நம்முடைய பெற்றோர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நம்முடைய பிதாக்களுக்கு முன்னாலே இருக்கிறவர்கள் எல்லாருமே உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறோம். தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆனால் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த காலங்களிலே பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டு விடுகிறார்கள். அவர்கள் எங்காவது ஒரு இடத்தில் அவர்களை விட்டுவிட்டு இவர்கள் வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை எங்காவது ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல விட்டு விடுகிறார். இது அவர்களுக்கு ஆசீர்வாத குறைவாக இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டியை விட்டுவிட்டு இவர்களும் ஒரு உடன்படிக்கை பெட்டியாகவோ அல்லது தேவனுடைய ஆலயமாகவோ இருக்க மாட்டார்கள். இவர்களிடத்திலே மன்னா இருக்காது, ஜெபஜீவியம் இருக்காது, எதுவுமே இருக்காது. குறிப்பாக இள வயதுள்ளவர்கள் எப்படியோ தங்களுடைய மனதும் மாம்சமும் விரும்பினது போல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதம் எங்கோ ஒரு மூலையிலே ஒரு சின்ன அறையிலே முடங்கி ஒரு கட்டிலே முடங்கி கிடக்கிறதான ஒரு வயதான பெற்றோர் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியாக இருப்பார்கள். அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த ஜெபத்தின் ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தில் இருக்கும். ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? ஏதாவது கொஞ்சம் பணத்தை கொடுத்து மாதம் அனுப்பிவிடுங்க, அவர்களை கிராமத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க, அவர்கள் எங்கேயாவது இருந்து விட்டு போகட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள். அதனால என்ன நடக்கும்? அந்த முதிய பெற்றோர்களுக்கு ஒன்றும் ஆபத்து வராது. இவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகும்படியாக பிசாசினுடைய காரியமாக இது இருக்கும். ஒருவேளை அந்த மனிதனுடைய மனைவி சொல்லலாம், அல்லது மனைவியின் குடும்பத்தார் சொல்லலாம். காரணம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பிசாசு அப்படிப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் சொல்லுவார். இது இன்றைக்கு இந்த உலகத்திலே சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்களை ஏன் புறம்பாக்குகிறார்கள் என்று சொன்னா, இந்த முதியவர்கள் பெற்றோர் நல்ல ஜெபஜீவியம், பரிசுத்தம், வேறுபாட்டின் ஜீவியம் எல்லாம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவர்களுக்கு அவர்களால் இவர்களை தாங்கிக் கொள்ள முடியாது. இவர்கள் எப்பொழுதும் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுதும் பாட்டு பாடிக்கொண்டு துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால அங்க இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் இல்லாத ஜனங்களுக்கு, அந்த அந்த மனிதனுக்கோ அல்லது மனிதனுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய மனைவிக்கோ அந்த காரியங்கள் பிடிக்காததுனால அவர்களை வெறுத்து ஒதுக்கி எப்படியாவது துரத்தி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதை ஒரு வசனத்தின் மூலமாக நாம் சொல்லலாம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது. பிலிஸ்தர்கள் பிடித்துக் கொண்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அஸ்தோத்திலே கொண்டு போய் தாகோனின் கோயிலிலே அதை வைத்தார்கள். தாகோன் தலையும் கையும் உடைந்து போனது. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் மூலவியாதினாலே தேவன் பாதித்தார். உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள் சொன்னார்கள், இப்படியெல்லாம் நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபொழுது, இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாக இருக்கிறதுனால அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி எங்காவது அதை அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார்கள். சில குடும்பங்களிலே நம்முடைய ஜெபஜீவியம், வேறுபாட்டின் ஜீவியம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மை துரத்தி விடுவார்கள். நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அனுதினமும் ஏதாவது ஒரு சண்டையை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். நாம் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிற வரைக்கும் விட மாட்டார்கள். எங்கும் நம்மை வாழ விட மாட்டார்கள், துரத்தி கொண்டே இருப்பார்கள். என்றால் அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவி அப்படிப்பட்ட ஆவி. அவரிடத்துல தாகோனின் ஆவி இருக்கும், வலு சர்ப்பத்தின் ஆவி இருக்கும், ஏசபேலின் ஆவி இருக்கும், பல பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இருந்து கொண்டே இருக்கிறதுனால அவர்களால் இப்படிப்பட்டவர்களை தாங்கிக் கொள்ளவே முடியாது. எப்படியாவது அவர்களை தங்களுடைய ஊரை விட துரத்தி விடுவார். இனி அந்த பக்கமே திரும்பி வரக்கூடாது என்று சொல்வார். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், அந்த குடும்பத்தில் இவருடைய ஆசீர்வாதத்தை பிசாசு விரும்ப மாட்டான். இவர்களை ஒரு கட்டுக்குள்ளே கட்டி வைத்திருப்பான்.
பில்லி சூனியத்தின் கட்டுகளுக்குள்ளே கட்டி வைத்திருப்பான், அல்லது ஏதாவது ஒரு விதமான ஒரு அடிமைத்தனத்தின் முகத்திலே போட்டு வைத்திருக்கிறதுனால இவர்களை அங்கே ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அதனாலேதான் இப்படி துரத்துவார்கள். இப்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சரி, இப்படி இல்லாமல் இந்த கர்த்தருடைய பெட்டி இருந்தால் என்ன நடக்கும் என்றால், கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருந்ததுனால கர்த்தர் ஏபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறதோ, அதாவது நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். நீங்கள் வேண்டுமானாலும் பாருங்கள் பிரியமானவர்கள், ஏதாவது ஒரு வயது சென்ற ஒரு தாயோ ஒரு தகப்பனோ எங்கேயோ ஒரு மூலையில இருப்பார்கள் அந்த வீட்டில். அவர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் அந்த இடத்தை விட்டு போனாலும் சரி, அல்லது ஒருவேளை அவர்கள் மரித்து போனாலும் சரி, அதற்கு பிறகு அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதம் அப்படியே திடீரென்று குறைந்து போகும். காரணம், அவர்களுடைய ஜீவியம் இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த வீட்டில் இருள் சூழ்ந்து கொள்ளும், ஜெபம் இருக்காது, எந்த விதமான நல்ல காரியங்களும் இருக்காது. ஆனால் அவர்கள் இருக்கும் பொழுது அவ்வளவு துன்பப்படுத்துவார்கள், அவ்வளவு கேவலப்படுத்துவார்கள். ஆனால் அந்த பெற்றோர் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு, எப்படியோ போகட்டும், நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருந்தால் போதும், வேறு நமக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி எல்லா உபத்திரங்களையும் பொறுமையாய் சகித்துக் கொண்டிருப்பார்கள். நிறைய பேரை நாம் பார்க்கலாம், நிறைய அனுபவங்கள் உண்டு, நிறைய சாட்சிகள் உண்டு. இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னா, அவர்களுடைய இருதயம் இருளடைந்து போயிருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 32 வரை இருக்கிற வசனங்களை படித்து பாருங்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்திருக்கிறது. தேவனை தேவன் என்று அறிந்தோ அவரை தோத்தறியாமலும் துதிக்காமலும் இருக்கிறதுனால அவருடைய இருதயம் இருளடைந்து போயிருக்கிறது. இருள் என்பது பிசாசினுடைய கோட்டை. அங்கே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்து அங்கே வாசம் பண்ணினா அவர்களுக்கு விமோச்சனம். இல்லை என்றால் அந்த இருளோடு இருளாக அவர்கள் நேராக இருள் எங்கே இருக்கிறதோ அங்கே போய் சேர்ந்து விட வேண்டியதுதான். இது எவ்வளவு பரிதாபமான நிலைமை. இந்த காரியம் அவர்களுக்கு நடக்கக்கூடாது என்ற ஒரு வெளிப்பாடு தரிசனம் இருக்கிறதுனாலதான் இந்த பெற்றோர் அப்படி அவர்களுக்காக வேதனைப்பட்டு உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த மனிதர்களுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு உணர்வே இருக்காது. அவர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்த வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கேவலப்படுத்துவார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளும் கூட கேவலப்படுத்துவார்கள். ஆனால் இவர்களுக்கு இதெல்லாம் தெரிந்ததுனால எது எப்படியாவது போகட்டும், நம்முடைய சரீரத்தில் உயிர் இருக்கிற வரைக்கும் நாம் இந்த குடும்பத்திற்காக பாடுபடலாம், ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம் என்று சொல்லி இவர்கள் செய்வார்கள். சில காரியங்கள் இந்த முதியோர்களுக்கு தெரியும். ஏதாவது சாபங்கள், பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு இருந்தா அதற்கு காரணம் உண்டு. அதற்கு என்ன காரணம்? பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனா இருக்கிறதுனால இவர்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற கஷ்டங்களுக்கு காரணம் இந்த பெற்றோருடைய பாவமோ, பெற்றோருடைய பெற்றோரின் பாவமோ, அல்லது அவர்களுக்கு முற்பிதாக்கள் செய்த பாவமோ தெரியவில்லையே என்று சொல்லி அதற்காக ஜெபம் பண்ணி, உபவாசம் பண்ணி, கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருப்பார்கள். இது எதுவுமே இவர்களுக்கு தெரியாது. பிள்ளைகள் இதை உணரவும் மாட்டார்கள், நன்றி உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். இதற்காக அவர்கள் ஒன்றுமே கவலைப்படவே மாட்டார். காரணம், பிசாசு அப்படி ஒரு சிறையிருப்புக்குள்ள இந்த காலங்களிலே குறிப்பாக உணர்வில்லாத இருதயம் இருளடைந்து போயிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம், ஆவியிலே உணர்கிறோம். இது மிகுந்த கொடுமையாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உடன்படிக்கை பெட்டியாகிய இந்த முதியவர்கள் இருக்கிறதுனால ஆசீர்வாதங்கள் பெருகும். இதை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் எல்லாம் இந்த ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். அதாவது ஓபேத் ஏதேம் வீட்டிலே 3 மாதம் இருக்கிறதுனால
ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. அதே போல ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது லாபான் சொல்கிறான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீ இரு, உன் நிமித்த கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் என்று யாக்கோபிடத்திலே அவனுடைய மாமனாகிய லாபான் சொல்லுகிறான். ஏனென்றால் யாக்கோபு வந்த பிறகு லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டான். யாக்கோபின் நிமித்தமாக லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதை அவனே ஒத்துக்கொள்கிறான். யாக்கோபும் சொல்கிறார், நான் வரும் முன்பு உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பிறகு உமக்கு இருந்தது அதிகம். இப்படி பெருக செய்தார். அடுத்து ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றோ, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றோ அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். அப்படி அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வீட்டிலே வெள்ளியும் பொன்னும் உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அதனாலே தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து தான் புசிக்கிற போஜனம் தவிர தன் இடத்தில் இருக்கிற மற்ற எதையும் குறித்து அவன் விசாரியாமல் இருந்தான் என்று ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை இருக்கிற வசனங்களில பார்க்கலாம். இப்படி யோசேப்பு ஒரு உடன்படிக்கை பெட்டியாக இருந்தான். அதனாலே அவன் நிமித்தமாக அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பு தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாக இருந்தான். தேவனுடைய கட்டளைகள் பிரமாணங்களுக்கு ஏற்ற விதமாக அவன் நடந்தான். யோசேப்பு மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்த பரிசுத்தவனாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவனுடைய இருதயத்திலே அந்த நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருந்தது. தெய்வ பயம் அவனுக்கு இருந்தது. அதனாலே அவன் சிறைச்சாலைக்கு போனாலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். அங்கும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்படி சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்கப்படினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவே இல்லை. காரணம், அவனே ஒரு கைதி. அவன் அந்த போத்திபார் வீட்டில் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஆனால் அந்த சிறைச்சாலை தலைவன் இவனுடைய உண்மையை கண்டு கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறதை கண்டு சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே யோசேப்புக்கு கிருபை கிடைக்கும்படியாக தயவு கிடைக்கும்படியாக கர்த்தர் செய்ததுனால அந்த சிறைச்சாலையிலேயே இவனை உயர்த்தினார். அதே நேரத்தில் கடைசியிலே பார்வோனுக்கு அடுத்த நிலையில அந்த சிறைச்சாலையில இருந்ததுனால அவன் உயர்த்தப்பட்டான். இப்படி ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம் இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. இதைத்தான் இன்றைக்கு யாரும் செய்கிறதில்லை. தேவன் என்ன சொல்கிறார்? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆனால் கடைசி காலத்தில் பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன் தெரியுமா?
பிசாசு கீழ்ப்படியாதவன். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தால் அவர்களுக்குள்ளே நல்ல காரியங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் வந்துவிடும் என்பதற்காக, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதபடியும், பெற்றோரை அவர்கள் எது சொன்னாலும் கேட்கிறதில்ல, கீழ்ப்படிவதில்லை. காரணம், பெற்றோரை இவர்கள் சாதாரணமாக நினைப்பார்கள். முதியோர்களை கனம் பண்ண வேண்டும். நரை மயிர் உள்ளவனுக்கு அல்லது நரைத்தவனுக்கு முன்பாக நீ எழுந்து அவனை கனம் பண்ணு. நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. பெற்றோருக்கு மாத்திரமல்ல, தலை நரைத்த ஒரு முதியவன் வந்தா எழுந்து மரியாதை கொடுக்க வேண்டுமா? ஏன் தெரியுமா? ஆசீர்வாதங்கள் எப்படி மனிதர்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாமுக்கு சொன்னது ஈசாக்குக்கு, ஈசாக்குக்கு சொன்னது யாக்கோபுக்கு, யாக்கோபுக்கு சொன்னது அவருடைய பிள்ளைகளுக்கு. தலைமுறை தலைமுறையாக இந்த ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தேவன் சொல்லியிருக்கிறார், நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு போகின்ற வழியில, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போகிற வழியில ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன். நீ அவருக்கு கோபம் ஊட்டக்கூடாது. அவர் சொல்வது எல்லாவற்றையும் கேள். இந்த தூதன் என்பவர் பரிசுத்த ஆவியானவர். உன்னை பகைக்கிறவர்களை நான் பகைப்பேன் என்று சொல்கிறார். இதை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு எங்கே வேண்டும்? நம்மை பகைக்கிறவர்கள் தேவனை பகைக்கிறவர்கள் என்று சொல்லுகிறது வேதம். உன்னை பகைக்கிறவர்களை நான் பகைப்பேன். தேவன் தன்னையும் நம்மையும் தனித்தனியாக பிரிக்கிறதில்லை. பார்வோனிடத்தில் சொன்னார், நீ இன்னும் என் ஜனங்களுக்கு முன்பாக நீ உன்னை உயர்த்துகிறாய் என்று சொல்கிறார். அவன் ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்தவில்லை, தேவனுக்கு முன்பாகத்தான் உயர்த்தினான். ஆனால் ஜனங்களையும் தன்னையும் ஒன்றாக நினைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்படி தகப்பனை தாயை கனம் பண்ணா 2 காரியங்கள் நடக்கிறது. நன்மை உண்டாகும். நாம் கொடுக்கப்பட்ட தேசத்திலே நமக்கு நல்லது, நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். பூமியிலே வாழ்நாள் நீடிக்கும். வாழ்நாள் நீடிக்கும் என்று சொன்னால் ஆயுசு பெருகும். ஏன் தெரியுமா? இந்த முதியவர்களுக்கு பல ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருப்பார். அவருடைய வாழ்நாளிலே அவர்கள் செய்த நன்மைகள், அல்லது அவருடைய ஜெபஜீவியம், அவருடைய அபிஷேகம், வரங்கள், இதை வைத்து அவர்கள் இதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னால், உனக்கு என்ன தெரியும்? நீ உன் வேலையை பார்த்து கொண்டிரு. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் நன்றாக படித்தவர்கள். எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு என்று சொல்லி அதை தட்டி கழித்து விடுவார்கள், கேவலப்படுத்துவார்கள். அதனாலே அவர்கள் ஏதாவது ஒரு சிக்கல்களிலே போய் மாட்டிக்கொண்டு ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருப்பார்கள். ஆனால் அதை அவர்கள் உணர மாட்டார்கள். இதுதான் வாழ்நாள் நீடித்திருக்கிறது மாத்திரமல்ல, தகப்பனை தாயை கனம் பண்ணா வாழ்நாள் நீடித்திருக்கும், நன்மை உண்டாகும். ஆனால் இது எதையுமே இவர்கள் செய்ய மாட்டார்கள். அடுத்து நாம் உடன்படிக்கை பெற்று நாம் தேவனுடைய ஆலயம் என்றெல்லாம் சொன்னோம் அல்லவா? அதற்கு அடிப்படையாக சில வசனங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள்ல பார்க்கலாம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்படியானால் தேவனுடைய ஆவி நம்முடைய வாசமாயிருக்கிறது. நாம் தேவனுடைய ஆலயம். நம்முடைய ஆலயமாகிய இந்த சரீரம் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும். இதை நாம் கெடுக்கக்கூடாது, மற்றவர்களும் கெடுக்க விட்டுவிடக்கூடாது. இந்த ஆலயம் முக்கியமாக 2 காரியங்களிலே அதிகமாக கெட்டு போகும். ஒன்று விபச்சாரம், இன்னொன்று விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனையில நம்முடைய சரீரம் தீட்டுப்பட்டு போகும். வேசித்தனத்தினாலே முழு சரீரமும் கெட்டு போகும். எனவே இந்த 2ஐயுமே பிசாசு நம் மீது கொண்டு வந்து திணிப்பான். இது பிலேயாம் சொல்லிக் கொடுத்ததான காரியம். அந்த பிலேயாம் என்ன சொன்னா, இவர்களை சவிக்க முடியாது. அதனால இந்த மோவாபிய பெண்களை கொண்டு வந்து சீத்திமில் இருக்கும் பொழுது அவர்கள் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் வேசித்தனம் பண்ணவும் செய்தார். இப்படி இந்த காலத்திலே சபையில கூட யேசபேலை பற்றி வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் வேசித்தனம் பண்ணவும் அந்த யேசபேல் என்கின்ற அந்த ஸ்திரீயானவள் செய்து கொண்டிருக்கிறாள் என்ற அந்த செய்தியெல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். இப்படி கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், தேவனுக்குடையவர்களாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனங்களில சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்கும் நாம் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கு கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படி நீ அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். இதிலும் இந்த 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நன்றாக இருக்கவும், நீ நீடித்த நாளாய் இருக்கவும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கவும், நீடித்த நாளாக நல்ல தீர்க்காயுசு உள்ளவனாக இருக்கவும் தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அடுத்து ஏற்கனவே நாம் பார்த்தது போல தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாங்க என்று உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. அதில் உன் நாட்கள் நீடித்திருக்கவும் நீ நன்றாக இருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும். அதனாலே பிசாசு என்ன செய்கிறான், இந்த காலங்களிலே தகப்பனைய தாயை மாத்திரமல்ல தேவனையும் கனம் பண்ணுகிறது இல்லை. கனம் பண்ண பிசாசு விடுகிறது இல்லை. இதுதான் பிள்ளைகளுக்கு கனம் பண்ணக்கூடாது என்று இல்லை, கனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு இருக்கிறதான காரியங்கள் அப்படி அவர்களை மாற்றி விடுகிறது. அடுத்து மல்கியா 1ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள் சொல்லுகிறது, நான் பிதாவானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே, என் கனம் எங்கே என்று கேட்கிறார். இப்பொழுது தகப்பனை தாயும் கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னோம் அல்லவா? எப்படி கனம் பண்ண வேண்டும்? வரும்பொழுது அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும் என்பது கனம் அல்ல. அந்த கனம் என்பது எப்படி என்பதை இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்கள். நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பீடத்தின் மேலே அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை வெளியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, கால் ஊனமானதை நசல் பிடித்ததை கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள். நீ அதை உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இது என்னவென்று சொன்னால், தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை நம்மிடத்துல இருக்கிறதுல விசேஷமானவைகளை செலுத்த வேண்டும். முதல் தரமானது. காயின் ஆபேல் விஷயத்தில் கூட பாருங்க, முதல் தரமானவைகளை தான் நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். நம்மிடத்துல என்ன இருக்கிறதோ அதில் விசேஷமானவைகளை கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் தன்னிடத்தில் இருக்கிற விசேஷமானவர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அவர் நமக்கு விசேஷமானவர், நம்மை விசேஷமானவர்களாக அவர் வைத்திருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் நம்ம விசேஷித்த ஜனங்களாக நமக்கு விசேஷமான பாதுகாப்பு, ஆசீர்வாதம், அன்பு எல்லாவற்றையும் செலுத்துகிறார். அப்போது நாம் கை உடைந்தது, கால் உடைந்தது, ஊனமானது, அந்த மந்தையில எது தேவையில்லையோ நாளைக்கு சாக போகிறதை கொண்டு வந்து பலியிடுவது, அப்படி செய்தால் தேவனுக்கு அது பிரியமாக இருக்கும். அவர் நம்முடைய மனதை பார்க்கிறார். நம்மிடத்துல இல்லை,
ரொம்ப குறைவாக காணிக்கை போடுகிற விஷயத்துல கூட தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த 2 காசையும் அந்த விதை போட்டார். அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அடுத்த வேளை உணவுக்கு கூட அவளுக்கு பணம் இல்ல. ஆனாலும் ஒரு விசுவாசத்தோடு போட்டார். நாம் அப்படியெல்லாம் கூட செய்ய வேண்டாம். நம்மிடத்துல இருக்கிறதுல கொஞ்சம் நமக்கு பணத்தை வைத்துக்கொண்டு கொஞ்சம் பணத்தை போடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய நிலைகளை எல்லாம் பார்த்தவர் தான். அவருக்கு தெரியும் நம்முடைய காணிக்கையோ பலிகளையோ அவர் பெரிதாக நினைக்கிறது, நம்முடைய உள்ளத்தை தான் அவர் பார்க்கிறார். அதைத்தான் சொல்கிறார், உன்னுடைய அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேலே பிரியமாயிருப்பானா, உன்னுடைய முகத்தை பார்ப்பானா என்று. அப்படித்தான் தேவனும் நம்மேலே பிரியமாயிருப்பாரா, நாம் கனம் செலுத்தாதபடிக்கு இருந்தா. இது கனம் என்பது ஒரு மரியாதை. நாம் செலுத்த வேண்டியதுல சிறப்பானதை தேவனுக்கு செலுத்த வேண்டும். அடுத்து பிதாக்களுக்கு, தாய் தகப்பனுக்கு செலுத்த வேண்டியதுல கூட பார்த்தா, நம்மிடத்துல இருக்கிறதுல பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம், பார்த்து பார்த்து ஒரு நல்ல காரியமாக இருந்தால் அதில் இருக்கிற சிறப்பானவைகளை தான் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்போம். நமக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று. ஆனால் பிள்ளைகள் என்ன செய்வார்கள், தூக்கி குப்பையில போடக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுமானாலும் அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்வார். இது கனமா? இது கனவீனப்படுத்துகிறது. நாம் என்ன செய்தோம், பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நமக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நாம் சாதாரணமான பொருட்களை பயன்படுத்தி கொண்டு நம்மிடத்தில் இருக்கிறதுல சிறப்பானவைகளை அவர்களுக்கு கொடுத்தோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு அவர்களிடத்துல இருக்கிறதுல எது மிகுந்த சிறப்பு குறைந்ததோ அதைத்தான் கொடுப்பார்கள். சிலர் அதை கூட கொடுக்கறதில்லை. இது ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு நிலை. இப்பொழுது பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 3 முதல் இருக்கிற வசனங்களில, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்கள் எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, நான் உனக்கு செய்யத்தக்க உதவி ஏது உண்டா, அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தாயையாவது கனம் பண்ணாமல் போனாலும் அவன் கடமை தீர்ந்தது என்று போதிக்கிறீர்கள். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்று மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை இருக்கிற வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். எங்காவது ஒரு கிராமத்தில் போய் வாடகைக்கு ஒரு சின்ன வீட்டை எடுத்துக்கொண்டு நீ இருந்து கொள், இங்கே நகரத்தில் எல்லாம் இருந்து சமாளிக்க உன்னாலே முடியாது, உனக்கு செலவு பண்ணவும் முடியாது, உனக்கு வாடகை கொடுக்கவும் என்னாலே முடியாது, அதனால நீ அப்படி இருந்து கொள் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. சிலர் அது கூட சொல்ல மாட்டார்கள், துரத்தி விடுகிறவர்கள் உண்டு. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதாம் வேதம். வேதம் அப்படி சொல்லவில்லை. தகப்பனோடு தாயோடு இசைந்திருக்கிறதை விட்டு மனைவியோடு இசைந்திரு என்றுதான் சொல்லுகிறதே தவிர, தகப்பனையும் தாயை நடுத்தருளை விட்டு விடு, மனைவியோடு மாத்திரை இசைந்திரு என்று சொன்னால் அவர்கள் நிலைமை என்ன ஆகும்? மனைவி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கொண்டு அதனாலே கஷ்டப்பட்டு பல சாபத்துக்கு ஆளான மனிதர்கள் பலர் உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், வேதத்திலே அவனை போல ஒருவனும் இல்லை என்று ஆகாபை சொல்லியிருக்கிறார்கள். ஆகாப் யேசபேலை தெய்வத்துக்கு மேலாக நினைத்தான். அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டான். விக்கிரக ஆராதனை செய்து அவன் நாய்கள் அவனுடைய ரத்தத்தை நக்கும்படியாக ஆனது. அப்படி பிள்ளைகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. ஐயோ, அவர்கள் எதிர்காலம் எப்படி ஆகும்? அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சின்ன குழந்தைகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் எப்படி பெற்றோரை மதிக்கிறார்கள், எப்படி பெற்றோரை கனம் பண்ணுகிறார்கள், எப்படி பெற்றோருக்கு செய்கிறார்களோ அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு அது அப்படியே இவர்களுக்கு கிடைக்கும். அது மிகுந்த கொடுமையாக இருக்கும். பல குடும்பங்களிலே இதை நாம் கேள்விப்படுகிறோம். சின்ன பிள்ளைகள் தான், ஒரு 10 வயதுக்குள்ள உள்ளே இருக்கிற பிள்ளைகள் தான் அப்படி பேசுகின்றார்கள் பெற்றோரை கூட.
காரணம், அவர்கள் நடந்து கொள்கிற தங்களுடைய பெற்றோரிடத்திலே அவர்கள் நடந்து கொள்கிற காரியத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அவருடைய குடும்பங்களில் நடக்கிறதான சண்டைகள், சச்சரவுகள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு பயம் இல்ல. ஏதாவது சொன்னால், "நீ சரியா இருக்கிறாயா? நீ ஒழுங்காக இருக்கிறாயா?" என்று சொல்லி கேட்கிறார்கள். அதனாலே அவருடைய பெற்றோர் கேட்கிறதில்லை. இப்படித்தான் இன்றைக்கு பிசாசு 10 குடும்பங்களையும் வஞ்சித்து வைத்திருக்கிறான் பிரியமானவர்களே. இன்றைக்கு இந்த சமுதாயம் போகிறதான நிலைமையை பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அடுத்து இந்த உடன்படிக்கைகள் எப்படிப்பட்ட என்னென்ன உடன்படிக்கைகள் என்று பார்த்தா, உடன்படிக்கை என்பது தேவன் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கை. மனிதர்களும் உடன்படிக்கை பண்ணிக் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கையை மீறுகிறவர்களாக இருப்பார்கள் என்று கடைசி காலத்தில் உடன்படிக்கையை மீறுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். இந்த உடன்படிக்கை என்பது திருமணத்திலே உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அதை உடனே மீறி விடுகிறார்கள். ஆளுக்கு ஒரு பக்கமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனோடு பண்ணின உடன்படிக்கை என்பது ஞான ஸ்நானத்தினாலே உடன்படிக்கை செய்கிறோம். அதை மீறி நடக்கிறார்கள், பின்மாற்றத்துக்குள்ளே போகிறார்கள். இதனாலே ஆசீர்வாத குறைவு உண்டாகிறது. ஆனால் ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கிடைக்கும் என்று சொன்னா, நீ உன்னோடு நான் பண்ணுகிற உடன்படிக்கை, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தேவன் சொன்னார். அந்த உடன்படிக்கையின்படி நிறைவேற்றினார். அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வருகிற உன் சந்ததிக்கும் இந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அடுத்து சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்பது ஒரு உடன்படிக்கை. இது யூதர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த உடன்படிக்கை அவர்கள் காத்து நடக்கிறார்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பக்தி வைராக்கியம் காண்பித்த இஸ்ரவேல் புத்திரருக்காக நித்திய ஆசாரிய பட்டத்துக்கு அந்த லேவியின் குடும்பத்தார் நித்திய உடன்படிக்கையை அவர்களுக்குள்ளே தேவனுக்கு நித்தியமாக தேவி புத்திரர் ஆசாரியராக இருப்பதற்காக ஒரு நித்திய உடன்படிக்கையை தேவன் அவர்களுக்கு அன்றைக்கு கொடுக்கிறார். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது எருசலேமிலே தேவாலயம், யூதர்களுக்குரிய தேவாலயம் கட்டப்பட போகிறது. அதற்குரிய காளை, பெண் பசு, அதற்கு உரிய அந்த இடங்கள், அதற்குரிய ஆசாரியர்களுக்குரிய அந்த ஆடை எல்லாவற்றையும் இப்போது தயாரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரத்தில் தேவாலயத்தை கட்ட முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தேவாலயத்துக்கு தேவையானது எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இப்படி உடன்படிக்கை புத்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான் என்று 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் புத்தகத்தின் வார்த்தைகள் என்று சொன்னா, இந்த உடன்படிக்கையின் புத்தகம் என்று சொல்லும்பொழுது இதுதான் தேவன் நமக்கு சில உடன்படிக்கைகளை சொல்லியிருக்கிறார். இதை நீ இப்படி செய்தால் அப்படி உனக்கு செய்வேன். என் கட்டளைகளையும் நியமங்களையும் காத்து நடந்தால் எகிப்திற்கு வரப்படின வியாதிகள் ஒன்றையும் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர். இப்படி வேதத்தில் எல்லா ஆசீர்வாதங்களுக்கு பின்னாலும் அல்லது முன்னாலும் ஒரு உடன்படிக்கை இருக்கும், ஒரு நியமம் இருக்கும். இதை செய்தால் அதை செய்வேன். இப்படித்தான் தேவன் சொல்லியிருக்கிறார். எந்த ஆசீர்வாதமோ அல்லது சாபமோ, அந்த உடன்படிக்கையை காத்து நடந்தால் ஆசீர்வாதம். உடன்படிக்கையை காத்து நடவாவிட்டால் தானாக அந்த உடன்படிக்கையை மீறினதுனால அந்த ஆசீர்வாதம் விலகி போகும், சாபம் வந்துவிடும். இதுதான் தேவனுடைய நியமமாக இருக்கிறது. அடுத்து சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை இடத்துல கூட்டுங்கள் என்பார். இது கடைசி காலத்துல தேவனுக்கு பலி செலுத்தி ஜெபம் பண்ணி அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களாகிய அவருடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும்படியாக தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இது கர்த்தருடைய வருகையின் போது நடக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து இந்த உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை என்று ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகிறது.
தேவன் நம்மோடு கூட செய்திருக்கிற உடன்படிக்கை என்ன தெரியுமா? சமாதானத்தின் உடன்படிக்கை. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே தன்னுடைய ஜனத்தை அவர் காப்பதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜனத்தை காக்காமல் அவர் போக மாட்டார் என்பதை அருமையான ஒரு வசனத்தில் சொல்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்றுப்போகிறது உண்டானால் கர்த்தர் தெரிந்து கொண்ட 2 வம்சங்களையும் வெறுத்து போட்டார் என்று இந்த ஜனம் சொல்லி தங்களுக்கு முன்பாக என் ஜனம் இனி ஒரு ஜாதி அல்ல என்று தூஷிக்கிறார்கள். ஆனால் யாக்கோபின் சந்ததியும் தாவீதின் சந்ததியும் தள்ளி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவருடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றுக்கும் ஸ்தாபிப்பேன். நம்முடைய நடுவிலே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறார். நம்முடைய நடுவிலே என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தில் அல்லது ஜனத்துக்கு நடுவிலே இதோ மனுஷரின் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று வெளிப்படுத்திய விசேஷம் சொல்லுகிறது. இப்படி நமக்கு நடுவிலே அவர் வாசஸ்தலத்தை ஏற்படுத்திக் கொள்வார். இந்த உடன்படிக்கைகள் எல்லாம் மாறினால் நான் இந்த ஜனத்தை காக்காமல் விடுவேன். அப்படியானால் இந்த உடன்படிக்கை மாறாது. வானத்துக்கு பூமிக்கு குறித்திருக்கிற நியமங்கள் எல்லாம் அது காத்து கொண்டே இருக்கிறது. சூரியன் போகிறதுக்கு வழியை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை வைத்திருக்கிறார். சந்திரனுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. அவைகள் தன் தன் பாதையிலே ஓடுகின்றன. ஒரு நட்சத்திரமும் இன்னொரு நட்சத்திரமும் மோதினால் என்ன நடக்கும்? இந்த பூமியை அழிந்து போகும். என்றால் பூமியை காட்டிலும் பல மடங்கு பெரிதான நட்சத்திரங்கள் எல்லாம் உண்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் காத்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மின்னல்களுக்கு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்படி எத்தனையோ உடன்படிக்கைகளை தேவன் வைத்திருக்கிறார். எனவே இந்த செய்தியிலே நாம் என்ன காரியத்தை வலியுறுத்த வேண்டும் என்றால், நாம் உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறோம். தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய பெற்றோர் நம்மை காட்டிலும் சிறந்தவர்களாக, ஜெபஜீவியம் உடையவர்களாக, பரிசுத்தம் உடையவர்களாக இருக்கிறதுனால அந்த உடன்படிக்கை பெட்டி நம்மோடு கூட தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அதை விட்டு அதை புறம்பாக தள்ளி போட்டா ஆசீர்வாதம் இல்லாமல் போகும். இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே நிறைய பேர் செய்கிற தவறு இதுதான். அவர்கள் படித்து பெரிய ஆட்களாக போனால் அவர்கள் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல இவர்களை கொண்டு போய் வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி அவர்களை புறம்பாக்கி போடுகிறார். அதனாலே அவர்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை. இந்த பிள்ளைகள் தான் வீணாய் போகிறார். ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் வழி நடத்துதல் இல்லாமல் போகிறது. சிலர் கோடி கோடியாய் பணம் அவர்கள் வீட்டில் இருக்கலாம். ஆனால் இந்த பெற்றோருடைய ஆசீர்வாதம் வழி நடத்துதல் இல்லாததுனால அது ஒரு சாபமாக போய்விடுகிறது. கர்த்தர் இதை மாற்ற வேண்டும். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை இந்த பிள்ளைகளுக்கு தர வேண்டும். கர்த்தர் அப்படி செய்யும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மகிமையுள்ள பிதாக்களை, தேவனை கனம் பண்ணி வாழ்நாள் நீடித்திருக்கவும் நன்றாய் இருக்கவும் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். தடைகளை மாற்றும். எல்லா கட்டுகளையும் காவல்களையும் சிறையிருப்புகளையும் மாற்றும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உடைய வருகையில் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.